ஆகாருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து புறப்படுவார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேகருக்கு சில சூழ்நிலையில வாழவே முடியல, ரொம்ப கடினமான நிலை. இதனால அதை விட்டு ஓடி போலான்னு ஓடி போறாங்க. ஆனா ஓடி போறவளை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. பார்த்து என்ன கேட்பார் தெரியுமா? 2 கேள்வி கேட்கிறார். ஒன்று, எங்கே இருந்து வருகிறாய்? இந்த கேள்விக்கு அவள்கிட்ட ஆன்சர் இருக்கா? எங்க இருந்து வரா? இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் ஆன்சர் இருக்கு. ஆனா அடுத்த கேள்விக்கு தான் அவள்கிட்ட ஆன்சர் இல்ல. என்ன கேள்வி தெரியுமா? எங்கே போகிறாய்? இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலை, என்ன செய்யணும் தெரியாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எங்க போறோம்னு தெரியல. சூழ்நிலை கடினம் என்றும் என்பதும் ஓடாதே. அந்த இடத்துல அவர் வெளிப்பட உன்னுடைய உள்ளம் ஏங்கட்டும். இதுதான் கர்த்தர் இந்த ஆகாரை வைத்து நமக்கு கற்றுத் தருகிற ஒரு பெரிய பாடம். கர்த்தர் ஏன் அவரை இவளுக்கு காட்டணும் தெரியுமா? அந்த சூழ்நிலையை நீ ஃபேஸ் பண்ண. வாழ முடியாத சூழ்நிலை நீ போயிரு. எப்பொழுது ஆகார் கர்த்தரை கண்டாலோ அல்லது கர்த்தர் தம்மை ஆகாருக்கு காண்பித்தாரோ, வாழ முடியாத சிச்சுவேஷன்ல ஆகார் போய் வாழ்றான். ஆகாரின் சரித்திரம் என்ன அப்படின்னா, அவ ஓடி போனவ அப்படிங்கிற ஒரு பெயர் அதுக்கப்புறம் கிடையாது. அதன் பிறகு எந்த வேலை வந்ததோ அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை வைத்து ஆகாரை என்ன செய்கிறார் தெரியுமா? அனுப்பி விடுகிறார். ஓடி போன போது அவளால வாழ முடியல, திரும்பி வந்துட்டா. நம்ம ஓடி போறோம் வைங்களேன், திரும்பி வருவோம். ஆனா அனுப்பப்பட்டா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அங்கே கர்த்தர் ஒரு ஊற்றை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார்.